வணக்கம் தோழர்களே, இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் ஆறுமுகராஜா. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கனாக்கா, பொதிகை பேட்ச் குரூப் 1 தேர்வுக்காக பிரத்யேகமாக தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களோட நலனுக்காக நம்மளோட டேப் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய குரூப் 1 பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு தொடர். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாடத்திட்டத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திட்டமிடல். எதை பற்றி பார்க்க போகிறோம்? திட்டமிடல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்முடைய பார்பரா உட்டன் சொல்கிறாரு, துடுப்பில்லா எந்த ஒரு வடகும் கரையை சென்று சேராது. இலக்கிலா எந்த ஒரு நாடும், திட்டமிடலின் இலக்கிலா எந்த ஒரு நாடும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை அடையாது. சரிங்களா? ஸோ அப்போ ஆக மொத்தம் ஒரு நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக திட்டமிடல்ங்கிறது மிக மிக அவசியம். ஒரு நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக திட்டமிடல்ங்கிறது மிக மிக அவசியம். சரிங்களா? ஸோ அந்த திட்டமிடல் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் லயனல் ராபின்சன் சொல்றார். லயனல் ராபின்சன் என்ன சொல்றாரு? பொருளாதார வாழ்வியலில் அனைத்துமே திட்டமிடலை உள்ளடக்கியது அப்படிங்கிறார். பொருளாதார வாழ்வியலில் அனைத்துமே திட்டங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறார். ஸோ அப்போ இந்த திட்டமிடல் பிளானிங் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கும் மிக மிக அவசியமானது திட்டமிடல், பொருளாதார ரீதியான திட்டமிடல். சரிங்களா? ஸோ அந்த திட்டமிடல் பற்றி தான் நிச்சயம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அப்போ திட்டமிடல் பிளானிங். ஸோ பிளானிங் அப்படிங்கிற கான்செப்டை யார், எந்த நாடு முதல்ல அறிமுகப்படுத்துது? பொருளாதார ரீதியாக திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்டை எந்த ஒரு நாடு முதல்ல அறிமுகப்படுத்துது? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, பொருளாதாரம்னா என்னன்னு நம்ம தெரியணுமா இல்லையா? பொருளாதாரம்னா என்ன மக்களே? ஸோ பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், வகுப்பில் நம்ம பலமுறை சொன்னது. பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் பண்டங்களின் உற்பத்தியும் அதற்கான திட்டமிடலும். சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிளானிங். வாட்ஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டானாக்கா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிளானிங். பண்டங்களின் உற்பத்தியும் அதற்கான திட்டமிடலும். சரிங்களா? ஸோ நம்ம பல்வேறு பாடங்கள் படிப்போம் இல்லையா? வரலாறு, புவியியல், யூனிட் 8, யூனிட் 9, சரிங்களா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், மேக்ஸ், என்னெல்லாமோ சப்ஜெக்ட்லாம் படிப்போம். நம்ம எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறது எதற்காக பரீட்சையில் கேட்பாங்க, அதனால படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. சரிங்களா? சரி, பரீட்சையில் கேட்குறாங்க அதனாலே படிப்போம்னு வச்சுக்கோங்க. பரீட்சையில் கேட்க போகிறாங்க, பரீட்சை நம்ம எதுக்காக எழுத போகிறோம்? வேலை எதற்காக? நமக்காக ஒரு சம்பளத்திற்காக இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போவதற்காக. அப்போ நம்ம பல்வேறு பாடங்கள் படிப்பதே நம்முடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக தான். நம்ம நம்ம படிக்கிறோம். அதுக்கு முதல்ல பொருளாதாரம்னா என்னன்னு தெரியணும். நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அப்போ பொருளாதாரம்னா என்ன, எக்கனாமிக்ஸ்னா என்ன? பொருளாதாரம்னா பண்டங்கள் உற்பத்தியும் அதற்கான திட்டமிடலும். சரிங்களா? வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இட்ஸ் பிளானிங். ஒரு கூட்ஸ் இல்லாத போது, ஒரு பண்டம் இல்லாத ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ பண்டங்கள் கிடைத்தால் அந்த மனிதனோட வாழ்க்கை மேம்பாடு அடையும், மனிதனோட தேவைகள் அனைத்தும் மேம்பாடு அடையும். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான பண்டத்தை அந்த மனிதன் தான் உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்யணும். சரிங்களா? அப்போ உற்பத்தி ஒரு பகுதியாக இருக்கும், திட்டமிடல் ஒரு பகுதியாக இருக்கும். நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு முன்னாடி திட்டம் தீட்டணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகணும்னா, நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகணும்னா, நம்ம இப்போ நம்மளுடைய இலக்கான குரூப் 1 அப்படிங்கிற ஒரு பதவி தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான பண்டங்கிறது குரூப் 1ங்கிற பதவி. என்ன பதவி மக்களே? குரூப் 1ங்கிற பதவி. அப்போ நமக்கு தேவையான பண்டம் இந்த இடத்துல குரூப் 1, அதில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. அப்போ நமக்கு தேவையான பண்டம் நமக்கு வேணாம், நம்ம தான் செய்யணும், உற்பத்தி செய்யணும். நம்ம தான் அந்த பண்டத்தை உருவாக்கணும், நம்ம தான் அதுக்கு அடையிறதுக்கு போராடணும். ஸோ அப்போ அது உருவாக்குறதுக்கு முன்னாடி திட்டங்கள் தீட்டணும், பிளான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பிளானிங் பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வகுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பிளானிங், திட்டமிடல். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அப்போ திட்டமிடல், இந்த உலகத்திலேயே திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிற கான்செப்டை எந்த நாடு அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, சோவியத் யூனியன். எந்த நாடு மக்களே? சோவியத் யூனியன். சரிங்களா? அப்போ இந்த உலகத்திலேயே திட்டமிடல் அப்படிங்கிற கான்செப்டை சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாடு தான் என்ன செய்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாட்டோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, ரஷ்யா. என்ன பேர் மக்களே? ரஷ்யா. அப்போ இந்த உலகத்திலே திட்டமிடலை சோவியத் யூனியன், ரஷ்யா அப்படிங்கிற நாடு தான் என்ன செய்றாங்க, முதன்முறையாக அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? அப்போ எந்த ஆண்டுல அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, 1927 1927 சோவியத் யூனியன் அப்படிங்கிற கண்ட்ரி தான் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சாங்க பிளானிங், எக்கனாமிக்கலா பிளானிங், பொருளாதார ரீதியான திட்டமிடலை முதன்முதலாக
அறிமுகப்படுத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 1927 சோவியத் யூனியன், ரஷ்யா அப்படிங்கிற நாடு. சரிங்களா? அப்போ அந்த நாடுகளில் எத்தனை ஆண்டு திட்டங்கள் இருந்தது, அந்த நாடுகளில் எத்தனை ஆண்டு திட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 7 ஆண்டு திட்டங்கள். என்ன திட்டங்கள்? 7 ஆண்டு திட்டங்கள். சரிங்களா? 7 இயர் பிளான் போட்டிருப்பாங்க. 7 ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்துறாங்க சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாடுல. எந்த ஆண்டுல கேட்டாக்கா 1927, 1927. சரிங்களா? ஸோ அப்போ அதை பார்த்துட்டு இந்தியாவில் நம்ம அந்த காலகட்டத்தில் திட்டங்கள் தீட்ட முடியுமா சொல்லுங்க மக்களே. அப்போ இந்த உலகத்தில் முதன்முறையாக சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாட்டில் திட்டமிடல் அறிமுகப்படுத்துறாங்க. ரஷ்யாவில் பிளானிங்கிற கான்செப்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு இந்தியாவில் நம்ம திட்டங்கள் தீட்ட முடியுமா, நம்ம பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க மக்களே, முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அந்த காலகட்டத்தில் இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ். அந்த காலகட்டத்தில் இந்தியாவை யாரை செய்கிறா? பிரிட்டிஷ், வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை யார் தீட்டணும், இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை யார் தீட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான திட்டங்களை தீட்டணும். ஸோ இப்போ இந்தியாவில் பாருங்கள், மாநிலங்களும் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க, யூனியன் பிரதேசங்களும் பிரிச்சுருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இந்தியாங்கிற தேசம் இருக்கும். அப்போ மாநிலத்தில் தனியாக திட்டமிடலுக்காக ஒரு குழு இருக்கும், இந்தியாவில் ஒரு குழு இருக்கும். அப்போ யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க தானே செய்யணும், திட்டங்கள் தீட்டணும். அப்போ அந்த காலகட்டத்தில் 1927 அந்த காலகட்டத்திலலாம் இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறாங்க கேட்டாக்கா பிரிட்டிஷ், வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு தேவையான திட்டங்கள் தீட்டியிருப்பாங்களா, இந்தியாவுக்கு தேவையான பிளான்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பிளானும் டிசைன் பண்ணலை. அவங்க பிளான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, திட்டங்கள் தீட்டியிருப்பாங்க. எப்படிப்பட்ட திட்டங்கள்? எப்படிலாம் இந்தியாவில் கொள்ளடிக்கலாம், எப்படிலாம் இந்தியாவில் கொள்ளடிக்கலாம், இந்த மாதிரியான திட்டங்கள் தான் தீட்டினாங்க. அப்போ இந்தியாவில் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க? பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. பட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு தேவையான திட்டங்கள் தீட்ட கிடையாது. அப்போ நமக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க இப்போ திட்டங்கள் தீட்டினா கூட நம்ம சில குறைகள்லாம் சொல்லுவோம். இந்த திட்டத்தை இப்படி செஞ்சுருக்கலாமே, இந்த பிளானை இப்படி போட்டுருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு தோணக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவோம். பட் அந்த காலகட்டத்தில், அந்த டைம் பீரியடில் இந்தியாவோட ரூலராக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் எந்த ஒரு பிளானுமே டிசைன் பண்ணலை. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியன் எக்கனாமிஸ்டும் தனக்கு தோணக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் ஒரு பிளானாக சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் நீங்கள் இந்த பிளானை டிசைன் பண்ணுங்க, இந்த பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுறாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு தோணக்கூடிய பிளானை சொல்கிறாங்க, ஐடியாவாக சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் முதன் முறையாக பிளானிங் பற்றி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டனாக்க விஸ்வேஸ்வரய்யா. யார் மக்களே? விஸ்வேஸ்வரய்யா. இந்த விஸ்வேஸ்வரய்யா தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பார். எந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 1934, 1934 இந்தியாவை சார்ந்த விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா? விஸ்வேஸ்வரய்யா தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளானிங் கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பார். பட் யார் ரூலர், யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கா? பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக பிளானிங் பற்றி பேச முடியுமா? பேசினா விட்டுருவானா, என்ன செஞ்சிருவேன்? சுட்டு கொன்றுவாங்க இல்லையா? அப்போ இந்தியாவை சேர்ந்த விஸ்வேஸ்வரய்யா தனக்கு தோணக்கூடிய திட்டங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுறார். இது பரீட்சையில் பலமுறை கேட்டது. ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறார். அது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். என்ன புத்தகம் மக்களே? இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம். சரிங்களா? ஸோ 1934 இந்தியாவை சேர்ந்த விஸ்வேஸ்வரய்யா இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுறார். என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எ பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, எ பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருப்பார். இந்த புக்கு டிஎன்பிசி பரீட்சையில் பல முறை கேட்டது மக்களே, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார், இந்த உலகத்தில் முதல் முறையாக சோவியத் யூனியன் அப்படிங்கிற நாடில் திட்டமிடல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, பிளானிங்கை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் ரோலிங் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவில் இன்னும் பிளானிங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்த கிடையாது. இந்தியாவில் இன்னும் பிளானிங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்த கிடையாது. ஸோ அப்போ இந்தியாவில் திட்டங்கள்லாம் தேவை. இந்தியாவுக்கும் எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக பிளான்லாம் வேணும். என்ன பிளான் வேணும், எப்படிப்பட்ட பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்தியாவில் வறுமையோட அளவு அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பாவர்ட்டி லெவல் இப்போ ஹையராக இருக்குது. பட் இந்தியா ஒரு காலகட்டத்தில் செல்வ செழிப்பான நாடு தான். பட் என்னைக்கு இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போவே இந்தியாவில் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நவுட்டிட்டிங் இங்கிலாந்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்தியாவில் இப்போ பாவர்ட்டியோட லெவல் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பாவர்ட்டி லெவலை ரெடக்ஷன் பண்ணுறதுக்கு, வறுமையோட அளவை குறைப்பதற்கு குறைந்தது 10 ஆண்டு திட்டங்களாவது வேணும் அப்படிங்கிறார். குறைந்தது 10 ஆண்டு திட்டங்களாவது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். சரிங்களா? எத்தனை ஆண்டு பிளான் வேணும்? 10 ஆண்டு திட்டங்களாக தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம அந்த புத்தகத்தை ஃபுல்லாலாம் படிக்க முடியாது இல்லையா? படிக்கணும் விருப்பப்பட்டால் படிக்கலாம். பட் அது நம்ம கொஞ்சம் கஷ்டமான செயல். நமக்கு புக்கை ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமா, இல்லை புக்கோட பேரை படிக்கிறத கஷ்டமா? புக்கை ஃபுல்லாக படிக்கிறது தானே கஷ்டம். அப்போ அட்லீஸ்ட் புக்கோட பேரையாவது படிச்சிருங்க. பரீட்சையில் கேட்டால் அந்த புக்கோட பேர் தான் கேட்பாங்க.
விஸ்வேஸ்வரையோட புக்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எ பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சரி ரைட். இந்த இடத்துல கூடுதலாக 2 தகவல் பார்க்க போகிறோம். சரிங்களா? சம்டைம் ஒன்லைனர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங், இந்தியாவில் திட்டமிடலோட தந்தை யார், இந்தியாவில் திட்டமிடலோட தந்தை யார்? சரிங்களா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க விஸ்வேஸ்வரையா தான். சரிங்களா? இந்தியாவில் பிளானிங்கோட ஹெட் யார், ஃபாதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க விஸ்வேஸ்வரையா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங், இந்திய திட்டமிடலின் தந்தை யாருங்கிட்ட, யார் மக்களே, விஸ்வேஸ்வரையா. சரிங்களா? ஸோ நமக்கு பரீட்சையில் சில தினங்கள்லாம் கேட்பாங்க இல்லையா, பரீட்சையில் சில தினங்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ சம் டேஸ் அடுத்த வச்சுலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு தினம் பார்க்க போகிறோம். என்ன தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க விஸ்வேஸ்வரையோட பிறந்த நாள் ஒரு தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? என்ன தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க சொல்லுங்க மக்களே, என்ன தினம், என்ன தினம் தெரியுமா சொல்லுங்க? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. என்ன தினம்? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே, தேசிய பொறியாளர் தினம். என்ன தினம்? தேசிய பொறியாளர் தினம். யாரோட பிறந்தநாள் கேட்டா விஸ்வேஸ்வரையோட பிறந்தநாள். என்னைக்குன்னு கேட்டா செப்டம்பர் 15. என்னைக்கு மக்களே? செப்டம்பர் 15. யாரோட பிறந்த தினம் கேட்டா விஸ்வேஸ்வரையோட பிறந்த தினம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். சரிங்களா? ஸோ அவரோட பர்த்டே நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. இது டிஎன்பிசி பரீட்சையில் கேட்ட கொஸ்டின். நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னா பிஎஸ்சியில் கேட்டு வச்சிருக்காங்க. என்னைக்குன்னு கேட்டா செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 இந்தியாவில் தேசிய பொறியாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா இந்தியாவில் பிளானிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வரா, இதுக்கப்புறமா இந்தியாவில் பிளானிங் அப்படிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக உருவாகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக உருவாகிறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை நாளைக்கே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால், ஒருவேளை நாளைக்கே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் இந்தியாவிற்கு தேவையான திட்டங்களை இப்போ யார் தீட்டணும்? இந்தியர்கள் தான் தீட்டணும். இப்போ இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை யார் தீட்டணும்? இந்தியர்கள் தான் தீட்டணும். வெள்ளைக்கார நாட்டோடு போயிட்டானா அவனை போய் கூப்பிட்டு, லண்டனில் இருப்பான் அங்கே போய் கூப்பிட்டு இந்தியாவுக்கு தேவையான திட்டங்கள்லாம் நீங்கள் தீட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இந்தியாவுக்கு தேவையான திட்டங்கள்லாம் நம்ம தான் தீட்டணும். அதுக்கு இப்போ ஒரு ட்ரையல் பார்ப்போம், அதுக்கு இப்போவே நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக உருவாகிறாங்க. சரிங்களா? இந்த விஷயம் ஆங்கிலம் தெரிஞ்சால் விட்டு வைப்பாங்களா, பிரிட்டிஷ் விட்டு வைப்பாங்களா? இன்னும் நம்ம இருக்கும்போது இந்தியாவில் ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. பட் அந்த டைம் பீரியடில் நமக்கு ஆங்கிலேயர் எதிர்த்து ஒரு திட்டங்கள் செய்ய போகிறோம், ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யார்கிட்ட முறையாக அனுமதி கேட்போம் சொல்லுங்க மக்களே? பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு விஷயம் செய்ய போகிறோம், யார்கிட்ட பெர்மிஷன் கேட்போம் சொல்லுங்க மக்களே? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்போம்? மகாத்மா காந்தியாவே இருந்தாலுமே ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம் இதெல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா? அதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டிருப்பார் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி? ஐஎன்சியோட மீட்டில் போய் பெர்மிஷன் கேட்பார். இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதோடைய மாநாடுகளில் தான் அனுமதி வாங்குவார். ஏன் இந்திய தேசிய காங்கிரஸ் அனுமதி வாங்கணும்? அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய மக்கள் இயக்கம் அதுதான். அந்த டைம் பீரியடில் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பீப்புள் மூவ்மெண்ட் எதுன்னு கேட்டால் ஐஎன்சி தான். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம்னாக்கா 1938 ஐஎன்சியோட சேர்பர்சனாக இருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை பெர்மிஷன் கேட்டிருப்போம். யார்கிட்ட கேட்டிருப்போம்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை பெர்மிஷன் கேட்டிருப்போம். அவர்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் அந்த டைம் பீரியடில் ஐஎன்சியோட சேர்பர்சன். ஸோ அவர் அனுமதி கொடுத்துருப்பார். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அனுமதியை பெற்று 1938 தேசிய திட்டமிடல் குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி, சரிங்களா, யாரோட அப்ரூவல் வாங்கிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அனுமதி வாங்கிட்டு நினைஞ்சிருப்போம், ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? பட் அந்த கமிட்டிக்கு சேர்பர்சனாக இருந்தவர் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பட் கமிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கா, யார் அப்ரூவல் கொடுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சிக்கணும். சரிங்களா? இது பிளானிங் கமிட்டி பட் நாட் அ பிளானிங் கமிஷன். ஸோ சரியாக விளங்கிக்கணும். அப்போ சுதந்திரத்துக்கு முன்பாக பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்தது பிளானிங் கமிட்டி. சரிங்களா? திட்டமிடல் குழு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம கொண்டு வந்தது தான் திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. சரிங்களா? பட் இது பெரும்பாலும் நேரம் பரீட்சையில் கேட்டது கிடையாது. சரிங்களா? அப்போ 1938 1938 நம்ம இணைஞ்சிருப்போம் பிளானிங் கமிட்டியை இனாகிரேட் பண்ணியிருப்போம். யாரோட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பெர்மிஷனை வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா?
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1944 1944 பம்பாய் திட்டம், 1944 பாம்பே பிளான். ஸோ பம்பாய் திட்டம் யார் கொண்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பம்பாய் பகுதியை சேர்ந்த ஒரு 8 தொழிலதிபர்கள், பம்பாய் பகுதியை சேர்ந்த ஒரு 8 தொழிலதிபர்கள், சரிங்களா, ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து, எத்தனை பேர், ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து பாம்பே பிளான் இதை இனாகரேட் பண்றேன், சரிங்களா. எந்த ஆண்டுல அப்படின்னு கேட்டாக்க 1944 1944 ஒரு 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து பம்பாய் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டனாக்கா பம்பாய் பகுதி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும், பம்பாய் பகுதி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும், அதான் இதோட நோக்கமா இருக்கு, சரிங்களா. ஸோ பம்பாயை எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணணும், அதற்காக ஒரு 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஜேஆர்டி டாட்டா உள்பட ஒரு 8 தொழிலதிபர்கள் செஞ்சிருப்பாங்க, இந்த திட்டத்தை இனாகரேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்ம ஊரில் தான் இருக்கிறோம், நிறைய தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நிறைய சேவைகள்லாம் செய்வாங்க இல்லையா, நம்ம ஊரில் நிறைய தொழிலதிபர்கள்லாம் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க, நிறைய ஊருக்காக நிறைய சர்வீஸ், சோசியல் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த சோசியல் சர்வீஸ், அந்த சேவைகள் செய்யறதுக்கு உண்டான செலவினங்களை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய பணக்காரங்க, தொழில் அதிபர்கள். அப்போ அவங்க செலவினங்கள் அதுக்கு ஆகக்கூடிய அமௌண்ட்டை தான் நினச்சிட்றாங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்களே தவிர எந்த வேலையும் செய்ய கிடையாது. அப்போ இந்த திட்டத்துக்கான பணிகள் எல்லாம் செய்கிறதுக்காக, இந்த திட்டத்துக்கு தேவையான பணிகளெல்லாம் செய்வதற்காக ஒருத்தரை பணியாளராக நியமனம் பண்ணுறாங்க. யாரு அப்படி சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆர்த்தஷீர் தலால். யார் மக்களே? ஆர்த்தஷீர் தலால், சரிங்களா, ஏடி தலால் அப்படின்னு பரீட்சையில் கேட்டிருந்தாங்க. ஸோ பம்பாய் திட்டத்திற்கான தலைமை செயல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர், பம்பாய் திட்டத்திற்கான தலைமை செயல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ஆர்த்தஷீர் தலால், ஏடி தலால் அப்படின்னு சொல்லி பரீட்சையில் கேட்டிருந்தாங்க. CEO ஆஃப் பாம்பே பிளான் மிஸ்டர் ஏடி தலால் அப்படின்னு சொல்லி பரீட்சையில் இது கேட்டது. தயவுசெய்து சரியாக கவனிச்சிக்கணும். பட் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துலலாம் இந்த கதை கிடையாது, நீங்கள் சரியாக கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. சரி, அடுத்து அதே ஆண்டில் அடுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1944 காந்தியன் பிளான், 1944 காந்தியன் பிளான், காந்திய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, சரிங்களா. காந்திய திட்டம் எதற்காக, காந்திய திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காந்தி கண்ட கனவெல்லாம் நனவாக்கணும், காந்தி கண்ட கனவெல்லாம் நனவாக்கணும். ஸோ காந்தி கண்ட கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாரும் ஒன்று என்ன சொல்லிடுவோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த கனவு எல்லாருக்குமே இருந்ததான் செஞ்சு, இந்த கனவு எல்லாருக்குமே இருக்க தான் செஞ்சு. பட் காந்திக்கு தனிப்பட்டு என்ன கனவு இருந்தது, மகாத்மா காந்திக்கு தனிப்பட்டு என்ன கனவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் முன்னேறணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் முன்னேறணும், கிராமப்புற பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருக்குது, சரிங்களா. வில்லேஜஸில் என்ன செய்யணும், டெவலப்மெண்ட் ஆகணும் எக்கனாமிக்கலாக, அதுதான் அவருடைய கனவு, அதுதான் அவருடைய ட்ரீம். ஸோ அப்போ கிராமங்கள் எப்படி டெவலப் ஆகும், கிராமங்கள் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வாங்க குரூப் ஒன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கமான் அப்படின்னு கூப்பிட முடியுமா, முடியாது. கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு பிரதான தொழிலாக மெயின் பிஸ்னஸே தான் அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் தான். அப்போ அந்த கிராமங்கள் முன்னேறணும்னு சொன்னாக்க கிராமங்கள் இருக்கக்கூடிய விவசாயம் முன்னேறணும், வேளாண்மை முன்னேறணும். அப்போ காந்திய திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கிராமம் மற்றும் வேளாண் முன்னேற்றம், வில்லேஜஸ் அண்ட் அக்ரி டெவலப்மெண்ட், வில்லேஜஸ் அண்ட் அக்ரி டெவலப்மெண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளானை, இந்த மாதிரி ஒரு பிளானை யார் அறிமுகப்படுத்துகிறா, இந்த மாதிரி ஒரு பிளானை யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா காந்தியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட, காந்தியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். யார் மக்களே? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால், SN அகர்வால் அப்படிங்கிறத நினைச்சாரு இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறார், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஆண்டுகளில் 1945 மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம் 1945 பீப்புள்ஸ் பிளான். இந்த திட்டத்தை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கம்யூனிசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூட போடுவார், பரீட்சையில் இது கேட்டது. இந்திய கம்யூனிசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனலிசம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனலிசம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா MN ராய். யார் மக்களே? MN ராய், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனலிசம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனலிசம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா MN ராய். இவர் தான் மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. திட்டங்களுக்கெல்லாம் யார் பேர் இருக்குது? இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர்கள், பிரதமராக இருந்தவர்கள், சரிங்களா, இவங்களோட பேர் தான் இருக்கும். மாநிலத்தை பொறுத்தவரை முதல்வர்கள் பேர், முன்னாள் முதல்வர்கள் பேர், இப்படி தான் வச்சுருப்பாங்க. பட் திட்டத்திற்கான நிதி அனைத்தும், வரி அனைத்தும் யாருக்கிட்ட இருந்து வருது? மக்களாகி நம்ம செலுத்தக்கூடிய வரியிலிருந்து தான் அரசு இயந்திரம் எங்களுக்கு தேவையான எரிபொருள் போகுது.
மக்களாகி நம்ம செலுத்தக்கூடிய வரி அப்படிங்கிறத அரசு என்னும் இயந்திரம் இயங்குறதுக்கு ஒரு எரிபொருளாக இருக்குது. அப்போ நம்ம காசு பணம் கொடுக்க போய்த்தான் கவர்மெண்ட் நமக்காக பிளான் போடுது. மூலதனமே நம்மகிட்ட இருந்தால் போது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே நம்ம தான். பட் பிளான்லாம் யாரோட பேரோ இருக்குது. அப்போ இதெல்லாம் தவறு, இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒருவேளை ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி யார் முன்னாடியே சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா எம்.என். ராய். அனைத்து திட்டங்களும் மக்கள் பேரில் தான் இருக்கணும். அனைத்து திட்டங்களும் யார் பேரில் தான் இருக்கணுமா? மக்கள் பேரில் தான் இருக்கணும். ஏன்னா திட்டங்களுக்கான நிதி அனைத்தும் மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. திட்டங்களுக்கான நிதி அனைத்து யார்கிட்ட இருந்து தான் வருது? மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ அரசாங்கத்தோட முதல் கடமை என்ன? மக்கள்கிட்ட இருந்து நிதியை வாங்கி கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய, மக்கள்கிட்ட இருந்து நிதியை வாங்கி கவர்மெண்ட் ரன் பண்ணுதாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி, எசென்சியல் டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்சூமர் ப்ரொடக்ஷன், மக்களை பாதுகாக்கணும். அப்போ அரசாங்கத்துடைய முதல் கடமை என்னதான்? மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ அப்போ மக்கள் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லிடலாம், மக்களை பாதுகாக்க. மக்கள் திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டாக்கா மக்களை பாதுகாப்பதற்காக, ஃபார் கன்சூமர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த பிளானை யார் இனாகிரேட் பண்ணுறா, யார் இந்த ஐடியா சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்.என். ராய். யார் மக்களே? எம்.என். ராய் 1945. ஸோ இந்த பிளானை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த பிளான் நிறைய இடத்துல எக்கனாமிக்ஸில் ரிப்பீட் ஆகும். ஒரே பிளான் தான், பட் நிறைய இடத்துல எக்கனாமிக்ஸில் ரிப்பீட் ஆகும். தயவுசெய்து தெளிவாக விளங்கிக்கோங்க. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம் யாருன்னு கேட்டால் எம்.என். ராய். இவர் தான் 1945 பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிற பிளானை அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்ஜெக்டிவ் நேச்சர் ஆஃப் பீப்புள்ஸ் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்லிடலாம். என்ன மக்களே? ஃபார் கன்சூமர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? மக்களை பாதுகாக்கணும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் அரசு செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள்லாம் இருக்குது? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதெல்லாம் அரசே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காரு? 1945. அப்போ 1945 இந்தியாவோட ரூலர் யார்? இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறா? பிரிட்டிஷ் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ இவர் சொன்ன உடனே பிரிட்டிஷ் செஞ்சு கொடுத்துருப்பாங்களா? இந்தாங்க 3 நேரம் நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு நாங்கள் வீடு தரோம் அப்படின்னு பிரிட்டிஷ் கொடுத்துருப்பாங்களா? நம்மகிட்ட இருக்க பிடிங்கிட்டு தான் போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் வெள்ளைக்காரங்க கேட்க கிடையாது. ஸோ சுதந்திரம் அடைந்தவர் நம்மளால் இதெல்லாம் செஞ்சு கொடுக்காங்களா அப்படின்னு பார்த்தா செஞ்சு கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா 1950 1950களில் ஸோ நம்ம அதுக்கப்புறம் சுதந்திரமே வாங்கிட்டோம் இல்லையா? நம்ம சுதந்திரம் அடைந்தால் கூட நம்மகிட்ட திட்டக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கிடையாது. நம்மகிட்ட திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ பிளானிங் கமிஷன், இந்தியாவில் திட்டங்களை திட்டுவதற்கு ஒரு அமைப்பு வராத போது கடைசியாக திட்டமிடல் பற்றி யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஜெயப்பிரகாஷ் நாராயணன். யார் மக்களே? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஸோ நம்ம ஷார்ட்டாக ஜேபி நாராயணன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தான் சர்வோதயா பிளான். என்ன பிளான்? சர்வோதயா பிளான் அப்படின்னு ஒரு பிளானை சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ எதற்காக சர்வோதயா பிளான்? ஸோ எதற்காக ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இப்படி ஒரு பிளானை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கைவினைஞர்களோட படைப்புகளை சந்தைப்படுத்தணும். கைவினைஞர்களோட படைப்புகளை சந்தைப்படுத்தணும். ஹேண்டிகிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறார். யார் மார்க்கெட்டிங் பண்ண சொல்கிறாரு? கவர்மெண்ட்டே பண்ணணும் அப்படிங்கிறார். அரசாங்கமே அதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைவினைஞர்னா யார்? கைவினைஞரோட படைப்புகளை சந்தைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா தமிழில். அப்போ கைவினைஞர்னா யார் சொல்லுங்கள் மக்களை? கைவினைஞர்னா யார்? இயந்திரங்களை பயன்படுத்தாமல், எந்த ஒரு மெஷினரியும் யூஸ் பண்ணாமல், இயந்திரங்களை பயன்படுத்தாமல் கைப்பட அழகுநயமிக்க கலைநயமிக்க பண்டங்கள் யாரெல்லாம் தயாரிக்கிறார்களோ அவங்க எல்லாருமே கைவினைஞர்கள் தான். நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் பாய் செய்யக்கூடியவங்க, கூடை செய்யக்கூடியவங்க, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் நெசவு செய்யக்கூடியவங்கன்னு. பட் அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். காமனாக என்ன சொல்லிடலாம்? இயந்திரங்களை பயன்படுத்தாமல் கைப்பட அழகுநயமிக்க பண்டங்கள் யாரெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கைவினைஞர்கள் தான். அப்போ அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கும். ஸோ இதைத்தான் இவர் சொல்கிறார். யார்? ஜேபி நாராயணன். ஸோ இந்த தொழில் செய்கிறவங்ககிட்ட இருந்து, இந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களோட ப்ராடக்டெல்லாம் கவர்மெண்ட்டே ப்ரொக்யூட்மெண்ட் பண்ணி, கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி சொந்தமாக நிலையங்களை ஆரம்பிங்க, ஸ்டால் போடுங்க. ஸ்டால் போட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஒரு தனி மனிதன் தயாரிக்கக்கூடிய படைப்பை நம்ம போய் வாங்குறதுக்கும் அதே படைப்பை அரசாங்கம் விற்பனை செஞ்சால் நம்ம அதை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வம் கொள்ளும். ஏன்னா அரசு விற்றுனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார். எப்போ? 1950 1950களில் 1950களில் யார் இந்தியாவை ஆட்சி செய்கிறா? யார் இப்போ ஆட்சி செய்கிறா? வெள்ளைக்காரங்களா பிரிட்டிஷா? ஸோ வெள்ளைக்காரங்க நாட்டை விட்டு போயிட்டாங்க. வெள்ளைக்காரங்களோட ஆட்சி முடிஞ்சு, கிளாஸ்னா வேறு மாதிரி சொல்லிடுறாங்க, வெள்ளைக்காரங்களோட ஆட்சி முடிஞ்சு இந்தியர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியர்கள்ட்ட இதை சொல்கிறார். இந்திய அரசாங்கம், இந்தியர்கள் ஆளக்கூடிய இந்திய அரசாங்கம், இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது, பட் நம்மகிட்ட பிளானிங் கமிஷன் அப்போ வர கிடையாது. அப்போ பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி கடைசியாக பிளானிங் பற்றி ஒரு ஐடியாவை சொன்னது யாருன்னு கேட்டால்
ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சர்வோதயா பிளான் 1950. அப்ஜெக்டிவ் நேச்சர் ஆஃப் சர்வோதயா பிளான், சர்வோதயா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, கைவினைஞரோட படைப்புகளை சந்தைப்படுத்தணும், ஹேண்டிகிராஃப்டெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டால் ஏற்றுக்கொண்டது. கவர்மெண்ட் இதை அசப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை கவர்மெண்ட் அசப்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கும் இந்தியாவில் காதி பவன், காதி கிராமயோக் பவன், சர்வோதயா சங்கம் அப்படிங்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது, ஸ்டால்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளூர் தயாரிப்புகள் அனைத்தும் அங்கே கிடைக்கும். பட் நம்ம அங்கெல்லாம் வாங்க மாட்டோம், சரிங்களா? நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் ப்ரைவேட் கடையில் தான் வாங்குவோம். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்குனீங்கனாக்கா அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்க நம்ம ஒரு வழிவகை செய்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொன்னவர் தான் யார்? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஸோ திட்டக்குழு வரதுக்கு முன்பாக கடைசியாக வந்த குழு தான் என்ன, கடைசியாக வந்த திட்டம் தான் என்ன திட்டம்? சர்வோதயா திட்டம், சரிங்களா? ஸோ இதுக்கு அப்புறமா இன்னும் ஆளுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க. நாட்டுக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருச்சுல, இந்தியர்கள் தானே ஆட்சி செய்கிறோம், அப்போ நமக்கு தேவையான திட்டங்கள்லாம் நம்மளே தீட்டுவோம், நமக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நம்மளே தீட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம ஒரு குழு அமைக்கிறோம். என்ன குழு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா திட்டக்குழு. என்ன குழு? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். அப்போ இந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷனை எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா 15/3/1950, 15/3/1950 மார்ச் 15, 1950 இந்தியாவில் பிளானிங் கமிஷன் செஞ்சாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்ஜெக்டிவ் நேச்சர் ஆஃப் பிளானிங் கமிஷன், திட்டக்குழுவோட நோக்கம் என்ன, எதற்காக திட்டக்குழு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பேர்ல இருக்கு. என்ன இருக்கு? பேர்ல இருக்கு. என்னன்னு பேர் வச்சிருக்காங்க? திட்டக்குழு, பிளானிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இது பிளான் பண்ண போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குழு என்ன செய்ய போகுது? பிளான் பண்ண போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திட்டங்கள் தீட்ட போகுது. அப்போ இந்தியாவில் பல்வேறு துறைகள் இருக்கா இல்லையா? இந்தியாவில் பல்வேறு துறைகள் இருக்குது இல்லையா? அந்த பல்வேறு துறைகள், அந்த அனைத்து துறைகளுக்கும் தேவையான கொள்கை சார்ந்த திட்டங்கள் தீட்டணும். அந்த அனைத்து துறைகளுக்கு தேவையான திட்டங்களை இவங்க தீட்ட போகிறாங்க. இவங்க தீட்டக்கூடிய திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கொள்கை சார்ந்ததாக இருக்கணும். கொள்கை, பாலிசி பேஸ்டு. அப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும். அந்தந்த துறைகளோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், இவங்க திட்டங்கள் தீட்டி கொடுக்கணும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், வனத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கும். வனத்துறையோட கொள்கை என்ன? வனங்களை பாதுகாக்கணும். அப்போ வனங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை இவங்க தீட்டணும். வனங்களை அழிப்பதற்காக திட்டங்கள் தீட்டிடக்கூடாது. இப்போ கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா மாணவர்கள், உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன? பரீட்சையில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும். அப்போ நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு நான் நினச்சேனும் பிளான் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ எதிரால் இருக்கவங்களோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் தீட்டி கொடுக்கணும். அதான் திட்டக்குழுவோட வேலை. இந்தியாவில் உள்ள பல்வேறு துறைகளின் கொள்கை சார்ந்த திட்டங்களை தீட்டுதல், இதுதான் இவங்களுடைய நோக்கம், சரிங்களா? பட் அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துவானா? அந்தந்த துறைகளே செயல்படுத்தும். இவங்க திட்டத்தை தீட்டி கொடுத்தா மட்டும் போதுமானது. திட்டங்களை அந்தந்த துறைகளே செயல்படுத்திடும். திட்டங்களை அந்தந்த துறைகளை என்ன செய்யும்? செயல்படுத்தும். அப்போ பிளானை டிசைன் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் பிளானிங் கமிஷனோட டியூட்டி, சரிங்களா? எப்படிப்பட்ட பிளான்? பாலிசி பேஸ்டு பிளான். எப்படி பிளான்? பாலிசி பேஸ்டு பிளான். ஸோ அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? பிளானை டிசைன் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும்தான் பிளானிங் கமிஷனோட எசென்சியல் டியூட்டி. அப்போ அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூஷன் யார் பண்ண போகிறான்னு கேட்டால் அந்த ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? இவங்க பிளானை டிசைன் பண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டே பிளான் என்ன செய்யும்? எக்ஸிக்யூட் பண்ணும் பிளானெல்லாம், சரிங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட திட்டக்குழுவை, பிளானிங் கமிஷனை ஒருத்தர் வழிநடத்தி கூட்டு போகணுமா இல்லையா? இந்த குழுக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கணுமா இல்லையா? அப்போ திட்டக்குழுவோட தலைவராக யார் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பிரதான் மந்திரி. திட்டக்குழுவோட தலைவர் யார் இருக்கா? பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான் இருக்கார். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, திட்டக்குழுக்குன்னு சொல்லி தனியாக தலைவர்னு யாரையும் நியமனம் செய்ய போகிறது கிடையாது. திட்டக்குழுக்குன்னு தனியாக தலைவர்னு யாரையும் நியமனம் செய்ய போகிறது கிடையாது. நாட்டோட பிரதமர் யாரோ அவர் தான் பதவி வழி பதவியாக திட்டக்குழுவோட தலைவர். நாட்டோட பிரதமர் யாரோ அவர் தான் பதவி வழி பதவியாக திட்டக்குழுவோட தலைவராக இருப்பார். எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட், பிரதமருங்கிற பதவியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் திட்டக்குழுவுக்கு தலைவர். நாட்டோட பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோவா பிளானிங் கமிஷனோட சேர்பர்சனாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அப்போ ஃபஸ்ட்டு சேர்மன் யார்? முதல் தலைவராக இருந்தது யார்? முதல் தலைவராக இருந்தது யார் மக்களே? ஜவஹர்லால் நேரு. பிளானிங் கமிஷனோட ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? ஜவஹர்லால் நேரு, சரிங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட பிளானிங் கமிஷனை நம்ம எப்போ அபாலிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா 13/8/2014
திட்டக்குழு எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா 13/8/2014 கலைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதை சில புத்தகங்களில் 18/8 போட்டிருப்பாங்க, தெளிவாக கவனிச்சுக்கணும். பிளானிங் கமிஷனை எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா August 13th 2014. பட் சம் புக்கில் இதை August 18th போட்டிருப்பாங்க, August 18 போட்டிருப்பாங்க. நீங்கள் சரியாக விளங்கிக்கணும். இந்தியாவில் 2014 மேல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. இந்தியாவில் ஐஎன்சியோட கவர்மெண்ட் முடிஞ்சு பிஜேபியோட கவர்மெண்ட் வருது. அப்போ இந்தியாவில் பொதுவாக நம்ம ஊர்லேயே பாருங்களேன், இப்போ ஒரு அரசாங்கம் இருந்து ஒரு திட்டம் தீட்டினா, ஒரு பிளான் போட்டாங்கனாக்கா, அடுத்து இன்னொரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பிளான் வச்சுருப்பாங்க, பிளான் இருக்கும், பிளானோட நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். பிளானே தூக்கிட்டு அடுத்து ஒரு பேர் ஓட்டு போட மாட்டான் இல்லையா? அப்போ திட்டம் அப்படியே தான் இருக்கும், திட்டத்தோட பேர் மட்டும் மாற்றம் செய்யப்படும். அப்போ அதே போல தான் இந்தியாவில் ஐஎன்சி பீரியடில் வந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுங்கிற அமைப்பை கலைச்சிட்டு 13/8 August 13 கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக பிஜேபி கவர்மெண்ட் ஒரு டீமை கொண்டு வருவாங்க. என்னன்னு கேட்டால் நித்தி ஆயோக். என்ன மக்களே, நித்தி ஆயோக் அப்படின்னா ஒரு டீமை கொண்டு வருவாங்க. இதை எதுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, சில புத்தகத்தில் இதை 18/8 போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ 2014 மே மாதம் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். சுதந்திர தினத்தை அன்னைக்கு யார் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க சொல்லுங்க மக்கள், யார் கொடியேற்றுவாங்க? பிரதான் மந்திரியா, நாட்டோட குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பிரதான் மந்திரி தான், பிரதமர் தான் கொடியேற்றுவார் இல்லையா? அப்போ August 13 இந்தியாவோட அன்றைய பிரதான் மந்திரி இந்த குழுவை அழைச்சிட்டு அது August 15 அன்னைக்கு, August 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்வார், இந்தியாவில் திட்டக்குழு கலைக்கப்பட்டது, அதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ எப்பொழுது கலைக்கப்பட்டதுன்னு கேட்டாக்கா 13/8/2014. இதை தெளிவாகவே கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ திட்டக்குழு கலைச்சாச்சு, பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டோம். அப்போ பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டோம். இப்போ சொல்லுங்க, கடைசி தலைவர் யார்? சரி, ரொம்பலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். தலைவர்னு யாருன்னு கேட்டால் பிரதான் மந்திரி, பிரதமர் தான் தலைவர். அப்போ முதல் தலைவர் யார்? 1950 ஆரம்பிச்சிருக்காங்க. 1950 நம்மளோட பிரதமர் யார், பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. ஸோ அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட், ஃபஸ்ட்டு சேர்மன் அவர் தான். லாஸ்ட் சேர்மன் எப்போ? August 13th 2014, August 13 2014 இந்தியாவோட பிரதான் மந்திரி யாரோ அவர் தான் கடைசி தலைவர். அப்போ யார் பிரதான் மந்திரி, அப்போ யார் பிரதமர்? சொல்லுங்க மக்கள், யார்? நரேந்திர மோடி. கடைசி தலைவர் யாருன்னு கேட்டால் யார்? நரேந்திர மோடி. சரிங்களா? பட் இந்த கொஸ்டின் பரீட்சையில் இதுவரை கேட்டதே கிடையாது. இந்த கொஸ்டின் இதுவரை பரீட்சையில் கேட்டதே கிடையாது. இந்தியாவில் எந்த பரீட்சையிலும் கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இது நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுமா இல்லையா? அப்போ நமக்கு எதெல்லாம் ஆன்சர் தெரியல அதான் கேட்பாங்க இல்லையா? பரீட்சையில் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஸோ பாருங்க, திட்டக்குழு பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர். சேர்மன் யாருன்னு கேட்டால் யார்? பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான ஒரு டீம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாலிசி பேஸ்ட் பிளானை டிசைன் பண்ணணும். அப்போ பிரதம மந்திரி தலைமையிலான இந்த திட்டக்குழு தான் இந்தியாவின் அனைத்து துறைகளுக்கான கொள்கை சார்ந்த திட்டங்களை தீட்டணும். ஆனால் பிரதம மந்திரிக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும், பணி சுமை அதிகமாக இருக்கும். அப்போ அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க உட்காந்து இப்படி திட்டங்கள் தீட்டிட்டு இருப்பாங்களா? அப்போ திட்டக்குழுவுக்கு பிரதமர் பேரளவுக்கு தான் தலைவராக இருப்பார். அப்போ அவருக்கு உதவி செய்யறதுக்காக துணைத் தலைவர் அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்குவாங்க. வைஸ் சேர்மன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வைஸ் சேர்மன் தான் உண்மையிலே சேர்மனாக ஆக்ட் ஆகிருப்பார். அப்போ இவர் தலைமையில் தான் அந்த டீம் உட்காந்து என்ன செய்யும், இந்தியாவுக்கு தேவையான எல்லா பிளானையும் டிசைன் பண்ணும். அப்போ பரீட்சையில் கேட்ட இந்த கொஷின் தான். அப்போ திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவர் யார்? திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் யார்? குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழு முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் யார்? குல்சாரிலால் நந்தா. ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஹூ அப்படின்னு கேட்டால் யார்? குல்சாரிலால் நந்தா. இது என்ன பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு. லாஸ்ட் வைஸ் சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் கிடையாது, டிஆர்பி, டிஎன்எஃப்எஸ்ஆர்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா போர்டுலையும் கேட்ட கொஸ்டின். திட்டக்குழுவோட கடைசி துணைத் தலைவர், லாஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இந்த கொஸ்டின் நிறையா போர்டில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது.
யார் அப்படின்னு சொல்லி கேட்டா யாரு? மாண்டேக் சிங் அலுவாலியா. யார் மக்களே? மாண்டேக் சிங் அலுவாலியா. திட்டக்குழு கலைக்கப்பட்ட பொழுது அதன் துணைத் தலைவராக இருந்தவர். லாஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஹூ அப்படின்னு கேட்டா யாரு? மாண்டேக் சிங் அலுவாலியா. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய போர்டில் இந்த கொஸ்டின் கேட்டது. மாண்டேக் சிங் அலுவாலியா. சரிங்களா? சரி. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், இந்தியாவின் பல்வேறு துறைகளுக்கு தேவையான கொள்கை சார்ந்த திட்டங்களெல்லாம் தீட்ட போகிறது யாரு? திட்டக்குழு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கு தேவையான கொள்கை சார்ந்த திட்டங்களை தீட்ட போகிறது யாரு? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். சரிங்களா? ஸோ பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாரு? பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அப்போ பிரதமர் நினைச்சா என்ன பிளான்னாலும் கொண்டு வரலாமா இல்லையா? அப்படிதானே மக்களே? பிரதமர் நினைச்சா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிளான் வேணா கொண்டு வரலாம். அப்படியா? அப்படி கிடையாது. பிரதமர் நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அப்படி நம்ம நினைப்போம். பாருங்க கதை என்ன நடக்க போகுது. சரிங்களா? அப்போ பிளானிங் கமிஷன் எந்த ஒரு பிளான் போட்டாலும் அதை எக்ஸிக்யூஷன் உடனே பண்ண முடியாது. திட்டக்கூடிய திட்டங்களை அப்படியே நம்ம செயல்படுத்த முடியாது. நம்ம முதலே பார்த்தோம், திட்டக்குழு வெறுமனே திட்டங்களை தீட்டி மட்டும்தான் கொடுக்கும், திட்டங்களை அந்தந்த துறைகளே செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிளானிங் கமிஷனோட எசென்ஷியல் டியூட்டி பிளானை டிசைன் பண்ணுறது மட்டும்தான். பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது யார்? ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட் பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணக்கு முன்னாடி திட்டக்குழு திட்டங்கள் அனைத்தும், சரிங்களா, பிளானிங் கமிஷன் தீட்டக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் யாருக்கு அனுப்பப்படும் கேட்டால் தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு ஒரு அமைப்புக்கு. யாருக்கு? தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு அனுப்பப்படும். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவில் எந்த ஒரு பிளானோ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ தேசிய வளர்ச்சிக்குழு அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் இந்தியாவில் எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். தேசிய வளர்ச்சிக்குழு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்தியாவில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ பாருங்க, அப்போ இப்போ திட்டங்களோட தலைவர் யாரு? பிரதான் மந்திரி, பிரதமர். அப்போ பிரதமர் நினைச்சா கூட திட்டத்தை தீட்ட மட்டும்தான் முடியும், செயல்படுத்த முடியாது. திட்டங்கள் செயல்படுத்தணும்னா யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? பிளானை டிசைன் மட்டும் தான் பண்ண முடியும். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்? யார்கிட்ட மக்களே? என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சிக்குழு என்ன செய்யணும்? அனுமதி வாங்கணும். இந்த தேசிய வளர்ச்சிக்குழு அனுமதி கொடுத்தால் மட்டுமே திட்டங்களை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். திட்டங்களை செயல்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ தான் ட்விஸ்டே இருக்குது. அப்போ இந்த தேசிய வளர்ச்சிக்குழுவில் தலைவராக யார் இருக்கா? இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு இல்லையா, என்டிசி, இந்த என்டிசியோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் பிரதமர் தான் இருக்காரு. எவ்வளோ ஏமாத்துறாங்க பாருங்க. அது யார் தான் இருக்கா? பிரதமர் தான் இருக்காரு. அப்போ திட்டக்குழுவோட தலைவரும் பிரதமர் தான், தேசிய வளர்ச்சிக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டால் அதுவும் பிரதமர் தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? திட்டக்குழு திட்டத்தை தீட்ட மட்டும் தான் முடியும். அந்த திட்டங்கள் அனைத்தும் தேசிய வளர்ச்சிக்குழுக்கு அனுப்பப்படும். தேசிய வளர்ச்சிக்குழு அனுமதி கொடுத்தால் மட்டுமே திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறோம். திட்டக்குழுவோட பிளானிங் கமிஷனோட வேலை பிளானை டிசைன் பண்ணுறது மட்டும்தான். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்டிசியில் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறோம். பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் கேட்டால் பிரைம் மினிஸ்டர், பிஎம். அப்போ பிஎம் நினச்சா கூட ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிறோம். யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமா? என்டிசியில். பட் அந்த என்டிசிக்கே சேர்மன் யார் தான்? அங்கேயும் பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கார். அப்போ நம்ம ஆள் ஒரே ஆள் 2 இடத்துல தலைவராக இருக்கார். சரிங்களா? பாமை வைக்கிறது இவங்க தான், பாமை எடுக்கிறது இவங்க தான். அப்படி தான் இருக்கு. அப்போ திட்டக்குழு மாதிரியே தேசிய வளர்ச்சி குழு, திட்டக்குழு திட்டக்கூடிய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க தேசிய வளர்ச்சி குழு. யார் மக்களே? தேசிய வளர்ச்சி குழு. சரிங்களா? அப்போ அந்த தேசிய வளர்ச்சி குழு இருக்கு இல்லையா, இந்த குழுக்கும் தலைவர் யார் தான்? பிரதம மந்திரி தான். ஸோ சேர்மன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி யாருங்க கேட்டாக்க பிரைம் மினிஸ்டர். யார் மக்களே? பிரைம் மினிஸ்டர். அப்ப 2 பாடிக்குமே சேர்பர்சன் யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். இப்ப சொல்லுங்க, பிஎம் நினைச்சா எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். இந்தியாவில் பிரதமர் நினைச்சா எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும். அப்படிதான் இருந்தது நம்மளுடைய நாடு. சரிங்களா? அப்ப இந்த என்டிசி தேசிய வளர்ச்சி குழு, இந்த என்டிசி இருக்கு இல்லையா, தேசிய வளர்ச்சி குழு, இது எப்பொழுது அமைக்கப்பட்டது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா 6 எத்தனைப்பா வாய்ப்பாடு படிச்சிருப்பீங்கல்ல, 6 எத்தனை
48ன்னு படிப்போம். நம்ம வாய்ப்பால் 6 8 52 அப்படி இல்லைனா தான் 1.5 மார்க் கிடைக்கும். சரிங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஸ்டார்டட் ஆன் August 6th 1952. சரிங்களா? ஸோ இப்போ திட்டக்குழு வந்துருச்சு. திட்டக்குழுவையும் கலைச்சாச்சு. எப்போன்னு கேட்டால் 13/8/2014. சரிங்களா? August 13th 2014 பிளானிங் கமிஷன் செஞ்சிட்டோம், அபாலிஷ் பண்ணிட்டோம். பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நம்ம கிரியேட் பண்ண ஒரு பாடி தான் என்னது? நித்தி ஆயோக். என்ன பாடி? நித்தி ஆயோக். நித்தி ஆயோக். சரி, ரைட். அங்கே என்ன பேர் வச்சுருந்தாங்க? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. இங்கே என்ன பேர் வச்சுருக்காங்க? நிதி ஆயோக். என்ன பேர் வச்சுருக்காங்க? நிதி ஆயோக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். என்னது? திட்டக்குழுன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ திட்டங்கள் தீட்ட போகிறாங்க போல இருக்கு. பிளானிங் கமிஷன் பேர் வச்சுருக்காங்க, அப்போ பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இங்கே என்ன பேர் வச்சுருக்காங்க? நித்தி ஆயோக். நம்ம நிதின்னு நினைஞ்சிருவோம், பணம் போல இருக்கு, எல்லா பிளானுக்கும் இவங்க தான் ரூபா கொடுப்பாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அது கிடையாது. என்னென்னு பேர் வச்சுருக்காங்க? நித்தி ஆயோக். NITI. NITI. சரிங்களா? நித்தி ஆயோக் அப்படின்னா என்னப்பா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதோட சுருக்கம் தான் என்னது? நித்தி. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் அப்படின்னா என்ன தமிழ்ல? தேசிய. தேசிய. இன்ஸ்டிடியூஷன் கேட்டா நிறுவனம், தேசிய நிறுவனம். ஃபார் எதற்காக? டிரான்ஸ்ஃபார்மிங். டிரான்ஸ்ஃபார்மிங்னா மாற்ற போகிறோம். எதை மாற்ற போகிறாங்களா? இந்தியா. இந்தியாவே நாங்கள் மாற்ற போகிறோம். எதை மாற்ற போகிறோம்? இந்தியாவே மாற்ற போகிறோம். இப்போ இருக்க இந்தியா நல்லால, நாங்கள் புதுசாக இந்தியாவை உருவாக்குறோம். பொருளாதார ரீதியாக அனைத்து துறைகளிலும் மேம்பாடு அடைந்த, எக்கனாமிக்கலாக எல்லா செக்டாரையும் டெவலப் ஆன இந்தியாவை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். நித்தி ஆயோக். அதுக்காக தான் ஒரு பாடியை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காகவே நாங்கள் ஒரு பாடியை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நித்தி ஆயோக். என்ன மக்களே, என்ன பாடி கேட்டால் நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு பாடி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த நித்தி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 1/1/2015. 1/1/2015. ஜனவரி 1 2015. ஜனவரி 1 2015. நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னவா? டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவே நாங்கள் மாற்ற போகிறோம், புதுசாக ஒரு இந்தியா உருவாக்க போகிறோம், புதுசாக ஒரு இந்தியாவே நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஜனவரி 1 2015. திட்டக்குழு கலைச்சது எப்போ? August 13 2014. நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னன்னு கேட்டால் புதிய இந்தியாவை உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. திட்டக்குழு எப்போ கலைச்சாங்கன்னு கேட்டால் August 13 2014. பிளானிங் கமிஷனை எப்போ அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா August 13 2014. நிதி ஆயோக் எப்போ வந்துன்னு கேட்டாக்கா January 1 2015. நிதி ஆயோக்கோட அப்ஜெக்டிவ் நேச்சர் என்னன்னு கேட்டாக்கா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டு கிரியேட் எ நியூ இந்தியா, டு கிரியேட் எ நியூ இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக இந்தியா உருவாக்கணும். நல்ல விஷயம் தான், உருவாக்குங்க. திட்டக்குழு கலைச்சது ஆகஸ்ட் மாதம், புதுசு இந்தியா வந்தது ஜனவரி மாதம். இடையில 4 மாதம் இந்தியாவில் பிளானே ஓடலை. இடையில 4 மாதம் இந்தியாவுக்கு தேவையான பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடைந்த திட்டங்களுக்கு எதையுமே உருவாக்க கிடையாது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த திட்டங்கள் எதையுமே உருவாக்க கிடையாது. புதிய இந்தியாவெல்லாம் உருவாக்குறது இருக்கட்டும், இருக்கிற இந்தியா ஒழுங்காக பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நித்தி ஆயோக். ஸோ நான் முதலே சொன்னேன், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு அமைப்பை உருவாக்குனதுன்னா அடுத்த ஒரு அரசாங்கம் வந்தால் அந்த அமைப்பு அப்படியே தான் இருக்கும், அந்த திட்டம் அப்படியே தான் இருக்கும், பெயர் மட்டும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ ஐஎன்சி டைம் பீரியடில் உருவாக்கப்பட்ட திட்டக்குழுக்கு பதிலாக பிஜேபி காலகட்டத்தில் வந்தது தான் நித்தி ஆயோக். அப்போ நான் முதலே சொன்னேன், பேரை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. அப்போ திட்டக்குழு என்னென்ன வேலை செஞ்சதோ, திட்டக்குழு என்னெல்லாம் வேலை செஞ்சதோ அந்த வேலையை எல்லாம் யார் செய்ய போகிறா? நித்தி ஆயோக் செய்ய போகிறாங்க. திட்டக்குழு என்னெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையெல்லாம் யாரும் செய்ய போகிறா? நித்தி ஆயோக் செய்ய போகுது. சரிங்களா? பேர் மட்டும்தான் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிளானிங் கமிஷன் என்னப்பா வேலை செஞ்சாங்க? பிளானிங் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எல்லா டிபார்ட்மெண்ட் தேவையான பிளானை டிசைன் பண்ணாங்க. ஸோ அதே வேலையை தான் இவங்களும் செய்ய போகிறாங்க. அதே வேலையை தான் இவங்களும் செய்ய போகிறாங்க. பிளானை டிசைன் பண்ண போகிறாங்க. எப்படிப்பட்ட பிளான்? பாலிசி பேஸ்டு பிளான். எப்படிப்பட்ட பிளான்? பாலிசி பேஸ்டு பிளான்.
அனைத்து துறைகளுக்கான கொள்கை சார்ந்த திட்டங்கள். அனைத்து துறைகளுக்கான எப்படிப்பட்ட திட்டங்கள்? கொள்கை சார்ந்த திட்டங்கள். ஸோ நிதி ஆயோக்குக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, பிளானிங் கமிஷன் பிளானை டிசைன் பண்ண மட்டும்தான் செய்யும். பிளானிங் கமிஷன் பிளானை டிசைன் மட்டும் தான் பண்ணும். பிளானை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பிளானை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? திட்டங்களை திட்டம் மட்டும் தான் செய்யும். அந்தந்த துறைகளை திட்டங்களை செயல்படுத்தும் பார்த்தோம். பட் நிதி ஆயோக்கில் அப்படி கிடையாது. நிதி ஆயோக்கில் என்ன நடக்க போகுது? நிதி ஆயோக்க திட்டத்தை தீட்டி நிதி ஆயோக்க திட்டத்தையும் செயல்படுத்தும். நிதி ஆயோக்க திட்டத்தை என்ன செய்யும்? செயல்படுத்தும். உங்களுக்கு இப்போ தேவை பரீட்சையில் பாஸ் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு கொள்கை சார்ந்த திட்டம் பிளானை டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். இதெல்லாம் படிங்க தம்பி, இது பரீட்சைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொன்னால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி சொல்லியும் கொடுக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ பிளானை டிசைன் பண்ணிவிட்டு பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறோம். திட்டத்தை தீட்டிட்டு திட்டத்தை நினச்ச போகிறோம், செயல்படுத்தவும் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்வாங்க? இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு பரீட்சை வைப்பாங்க. எதுக்கு? நீங்களாம் ஒழுங்காக படிச்சிருக்கீங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ திட்டத்தை தீட்டிட்டு திட்டத்தை செயல்படுத்திட்டு திட்டங்களோட செயல்பாடுகளை கண்காணிக்க போகிறோம். பிளானை டிசைன் பண்ண போகிறோம், பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம், பிளானை மானிட்டரிங் பண்ணணும். பிளான்லாம் ஒழுங்காக தான் நடக்குதா, பசங்களாம் ஒழுங்காக தான் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். எங்கே செக் பண்ண போகிறோம்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் செக் பண்ண போகிறோம். அப்போ நிதி ஆயோக்குங்கிற அமைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன செய்வாங்க? பிளானை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஃபைனலாக இப்போ பிளான் போட்டு கொடுத்தாச்சு, உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு, சாயந்தரம் பரீட்சையும் வச்சாச்சு. பரீட்சை வச்சப்போ என்ன செய்வாங்க? ரிசல்ட் கொடுப்பாங்க, யார் யார் எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கேயும் சொல்ல போகிறாங்க, பிளானை டிசைன் பண்ண போகிறாங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, பிளானை மானிட்டரிங் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ரேங்கிங் கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த மாநிலம் பிளானை பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்லாம் பிளானை பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்ச போகிறாங்க. தரவரிசைப்படுத்த போகிறாங்க. நினச்ச போகிறாங்க, தரவரிசைப்படுத்த போகிறாங்க. யாரை? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை நினச்ச போகிறாங்க, தரவரிசைப்படுத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 4 விதமான பணிகள். பிளானிங் கமிஷனில் ஒரே ஒரு டியூட்டி, பிளானை டிசைன் பண்ணுறது மட்டும்தான். பட் நிதி ஆயோக்கில் 4 டைப் ஆஃப் டியூட்டி இருக்குது. பிளானை டிசைன் பண்ணணும், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், பிளானை மானிட்டரிங் பண்ணணும். பிளானோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுனாக்கா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ப்ராசஸ் எல்லா ஸ்டேட்டையும் எல்லா யூனியன் டெரிட்டரியும் ரேங்கிங் கொடுக்க போகிறாங்க. நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். பரீட்சையில் குரூப் 1 லெவலில் கேட்டால் இந்த டியூட்டிஸ் கேட்க மாட்டாங்க, கரண்ட் அஃபேர் கொஸ்டினாக இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்தா தெரியும். நிதி ஆயோக்கோட ஹெல்த் இண்டெக்ஸில் தமிழ்நாடு எத்தனாவது இடம், நிதி ஆயோக்கோட ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு எத்தனாவது இடம், இப்படிலாம் கொஸ்டின் கேட்டு வச்சுருப்பேன். இது டிஎன்பிசியில் எப்போது இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர் கொஸ்டினாக இருக்கும். பட் இதுக்கு தேரி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நிதி ஆயோக்கில் 4 டைப் ஆஃப் டியூட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி பிளானிங் கமிஷனில் சேர்பர்சனா சேர்மனா பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அதே போல தான் நிதி ஆயோக்கில் சேர்மனா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கார். அப்போ பதவி வழி பதவி எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட். அப்போ நிதி ஆயோக்குக்கும் நம்ம தனியாக தலைவர்னு யாரும் நியமனம் செய்ய போகிறது கிடையாது. நிதி ஆயோக்கும் தனியாக தலைவர்னு யாரும் நியமனம் செய்ய போகிறது கிடையாது. அப்போ தலைவர் யார்? நாட்டோட பிரதம மந்திரி யாரோ அவர் தான் தலைவர். பதவி வழி பதவியாக தலைவர். பிரதமருங்கிற பதவியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த அமைப்புக்கும் தலைவர். எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட். பிரைம் மினிஸ்டர் தான் நினைச்சாரு நிதி ஆயோக்கோட சேர்பர்சனாக ஆக்ட் ஆகிறார். சரிங்களா? சரி, ரைட். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? சேர்மன் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், பிரைம் மினிஸ்டர் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்க முடியாது, பாலிசி பேஸ்டு பிளானை டிசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், நிறையா பணிச்சுமை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பணிச்சுமையும் தாண்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பிளான் அவர் என்ன செய்ய முடியாது, டிசைன் பண்ண முடியாது. அப்போ அவருக்கு சபார்டினேட்டாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு வைஸ் சேர்மன். அப்போ அந்த வைஸ் சேர்மன் தான் நினைச்சாரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பிளானை டிசைன் பண்ணுறார். யார் அந்த வைஸ் சேர்மன்? சரிங்களா? யார் அந்த வைஸ் சேர்மன்? ஸோ நவடேஸ் யார் வைஸ் சேர்மனாக இருக்கா, தற்போது யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா லாஸ்ட் மந்த் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேட்டால் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அப்படின்றாங்க. சொல்லிடுவாங்க. சரிங்களா? நிதி ஆயோக்கோட தற்போதைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் யாரு? சுமன் பெரி. என்ன பெரி மக்களே? சுமன் பெரி. இவர் தான் நிதி ஆயோக்கோட தற்போதைய துணைத் தலைவர். சரிங்களா?
கரண்ட் வைஸ் சேர்மன் யாருங்க கேட்டா யாரு? சுமன் பெரி. யார் மக்களே? சுமன் பெரி. இந்த சுமன் பெரிங்கிறவர் தான் நித்தி ஆயோகோட கரண்ட் வைஸ் சேர்மனாக இருக்கார். லாஸ்ட் மந்த் தான் அப்பாயின்மெண்ட். பட் இவர் எத்தனாவது வைஸ் சேர்மன் கேட்டா? தேர்ட், மூன்றாவது துணைத் தலைவர். எத்தனாவது மக்களே? மூன்றாவது துணைத் தலைவர், கரண்ட் வைஸ் சேர்மன். அப்போ ஆல்ரெடி 2 பேர் இருந்திருக்காங்க. யாரெல்லாம்? முதல் துணைத் தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அரவிந்த் பணக்காரியா. யார் மக்களே? அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியான்னு ஒரு துணைத் தலைவர் வந்தார், பணிக்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். இரண்டாவதாக ஒருத்தர் வந்தார், யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ராஜீவ் குமார். அப்போ அரவிந்த் பணக்காரியா துணைத் தலைவராக இருந்து பணிக்காலம் முடிஞ்சு போயிட்டார். இரண்டாவது ராஜீவ் குமார் அப்படின்னு ஒரு ஐயா வந்தார், அவரும் பணிக்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ மூன்றாவது தற்போது நிதி ஆயோகோட துணைத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் யாரு? சுமன் பெரி. பரீட்சையில் கேட்டால் கேட்க வாய்ப்புகள் அதிகம். லாஸ்ட் மாதம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சமீபத்திய நியமனம், நடப்பு நிகழ்வு. சரிங்களா? நிதி ஆயோகோட தற்போதைய துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் யாரு? சுமன் பெரி. சரிங்களா? நம்ம பிளானிங் கமிஷன்லேயே தெளிவாக பார்த்தோம், திட்டக்குழுவிலே நம்ம பார்த்தோம், தலைவருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், அனைத்து துறைகளுக்கான கொள்கை சார்ந்த திட்டங்களை தீட்ட முடியாது இல்லைங்களா? பிரதம மந்திரிக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அப்போ அவருக்கு சபார்டினேட்டாக ஒரு வைஸ் சேர்மன், இந்த வைஸ் சேர்மன் தலைமையில் ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் தான் இந்தியாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பிளானை டிசைன் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கேயும் வைஸ் சேர்மன் தலைமையில் இருக்கக்கூடிய டீம் பிளானை டிசைன் மட்டும் தான் பண்ணும். மிச்சம் எத்தனை டியூட்டி இருக்குது டோட்டலாக? நிதி ஆயோக்கில் எத்தனை டியூட்டி கேட்டால் எத்தனை டியூட்டி? 4 டைப் ஆஃப் டியூட்டி இருக்குது. எத்தனை டியூட்டி இருக்குது? 4 டைப் ஆஃப் டியூட்டி இருக்குது. அதில் பிளானை டிசைன் பண்ணுறது மட்டும்தான் வைஸ் சேர்மன் தலைமையில் இருக்கக்கூடிய டீமோட டியூட்டி. அப்போ மிச்சம் இருக்க 3 டியூட்டி யார் பண்ண போகிறா? சொல்லுங்கள் மக்கள், யார் பண்ண போகிறா? பேலன்ஸ் 3 டைப் ஆஃப் டியூட்டி யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா சிஇஓ. யார் மக்களே? சிஇஓ. சரிங்களா? ஸோ திட்டங்களை தீட்ட போகிறது மட்டும்தான் வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் தலைமையிலான குழுவோட பணியாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துதல், திட்டங்களோட செயல்பாடுகளை கண்காணித்தல், திட்டங்களின் செயல்பாடுகள் அடிப்படையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களை தரவரிசைப்படுத்துதல், பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, பிளானை மானிட்டரிங் பண்ணுறது, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ரேங்கிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இந்த த்ரீ டைப் ஆஃப் டியூட்டியை யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா, செயல்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். யார் மக்களே? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை செயல் அலுவலர். யார் மக்களே? தலைமை செயல் அலுவலர். ஸோ அப்போ இந்த சிஇஓ, இந்த போஸ்ட் நம்ம எங்கேயா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? சிஇஓ அப்படிங்கிற போஸ்ட் எங்கேயா பார்த்தோமா? பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? பம்பாய் பிளானில் பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாம்பே பிளானில் பார்த்துருப்போம். ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க அந்த செலவு தொகை மட்டும் கொடுத்துருப்பாங்க, எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. வேலை செய்யறதுக்காக எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சூப்பர்வைசிங் பண்ணுறக்காக ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அதே போல தான் நிதி ஆயோக்லையும். ஸோ எல்லா ப்ராசஸும் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறக்காக ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். யார் இப்போ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பரமேஸ்வரன் ஐயர். யார் மக்களே? பரமேஸ்வரன் ஐயர். சமீபத்திய நியமனம். சரியா? நல்லா இருந்தால் ஒரு 20 நாள் இருக்கும். சமீபத்திய நியமனம், ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட், லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நித்தி ஆயோக் மிஸ்டர் பரமேஸ்வரன் ஐயர், பிலாங்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டை சேர்ந்த பரமேஸ்வரன் ஐயர் தான் நிதி ஆயோகோட தற்போதைய தலைமை செயல் அலுவலராக இருக்கார். பரீட்சையில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் நித்தி ஆயோக் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பரமேஸ்வரன் ஐயர். யார் மக்களே? பரமேஸ்வரன் ஐயர். ஸோ இவர் தேர்ட் பெர்சன். எத்தனாவது நபர்? 3வது நபரா நிதி ஆயோகோட தலைமை செயல் அலுவலராக இருக்கார். அப்போ இவருக்கு முன்னாதாகவே 2 பேர் இருந்தாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா முதல் நபர் சிந்து ஸ்ரீ குல்லர். யாரு? சிந்து ஸ்ரீ குல்லர். குல்லர் பணிக்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். அவரோட டைம் பீரியட் முடிஞ்சு போயிருப்பாரு. இரண்டாவதாக ஒருத்தர் வந்திருப்பார். யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அமிதாப் காந்த். யாரு? அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பார், டைம் பீரியட் முடிஞ்சு. அப்போ ஃபர்ஸ்ட் சிந்து ஸ்ரீ குல்லர், ரெண்டாவதாக அமிதாப் காந்த், மூன்றாவதாக தேர்ட் பர்சனாக யாருன்னு கேட்டாக்கா பரமேஸ்வரன் ஐயர். ரீசன் அப்பாயின்மெண்ட் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? யாருன்னு கேட்டா யாரு? பரமேஸ்வரன் ஐயர். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, அடுத்து நிதி ஆயோக் நினைச்சா, நித்தி ஆயோக் நினைச்சா எந்த ஒரு பிளானையும் டிசைன் பண்ண முடியும்,
பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும், பிளானை மானிட்டரிங் பண்ண முடியும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ரேங்கிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி, திட்டங்களோட அனைத்து செயல்பாடுகளும் முடிந்த பிற்பாடு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தரவரிசைப்படுத்தணும். ஸோ இந்த எல்லா வேலையிலும் யார் செய்கிறாங்க? நிதி ஆயோக் தான் செய்கிறாங்க. அப்போ நிதி ஆயோக் நினச்சா எந்த ஒரு பிளானையும் இந்தியாவில் கொண்டு வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. எப்படி திட்டக்குழு எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டிட்டு செயல்படுத்தணும்னா தேசிய வளர்ச்சி குழுட்ட அனுமதி வாங்கினாங்க இல்லையா? பிளானிங் கமிஷன் எந்த ஒரு பிளானையும் டிசைன் பண்ணிவிட்டு என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக. அதே போல தான் இங்கேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நிதி ஆயோக் எந்த ஒரு பிளானையும் டிசைன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னாக்கா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நிர்வாக குழு. யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு கேட்டாக்கா நிர்வாக குழுட்ட அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்ட? நிர்வாக குழுட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்போ இங்கே பாருங்க, நிதி ஆயோகோட சேர்பர்சன் யார்? பிரைம் மினிஸ்டர், பிரதான் மந்திரி. அப்போ பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் நினச்சா எந்த ஒரு பிளானையும் டிசைன் பண்ண முடியும். பட் எக்ஸிக்யூட் பண்ணணும், செயல்படுத்தணும்னாக்கா யார்கிட்ட அனுமதி வாங்கணுமா? நிர்வாக குழு, நிதி ஆயோகோட நிர்வாக குழு. அட்மின் கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக் இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் அந்த நிர்வாக குழுவில் இருக்கா, யாரெல்லாம் அந்த அட்மின் கவுன்சிலில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு சேர்மன் இருப்பார். ஃபஸ்ட் யார் இருப்பா? சேர்மன். ஸோ தலைவர் இருப்பார். தலைவர் யார்? பிரதமர். அடுத்து துணைத் தலைவர், வைஸ் சேர்மன் இருப்பாங்க. அடுத்து யார் இருப்பா? வைஸ் சேர்மன், துணைத் தலைவர். துணைத் தலைவராக இப்போ யார் இருக்கா? சுமன் பெரி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா சிஇஓ இருப்பாங்க, தலைமை செயல் அலுவலர். தலைமை செயல் அலுவலர் யார்? யாருப்பா தலைமை செயல் அலுவலர்? தற்போது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டால் யார்? பரமேஸ்வரன் ஐயர். வேற யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஆல் கேபினெட் மினிஸ்டர்ஸ். யார் இருக்கா? ஆல் கேபினெட் மினிஸ்டர்ஸ். இதுக்கப்புறம் சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருக்காங்க. அப்போ இத்தனை பேரை உள்ளடக்கியது தான் நிர்வாக குழு. இந்த நிர்வாக குழுவில் அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதி ஆயோக் திட்டங்களை செயல்படுத்த முடியும். இந்த அட்மின் கவுன்சில் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் பிளானை நிதி ஆயோக் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ரைட். ஸோ இன்னொருக்கா திருப்பி பார்த்துடலாம். திட்டமிடல், பிளானிங். அப்போ இந்த உலகத்தில் சரி பரீட்சையில் வந்த கொஷின்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பரீட்சையில் கேட்டது என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஃப்இஎஸ்ஆர்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா பரீட்சையும் சேர்த்து தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான தேர்வு ஆணையங்கள் நடத்தக்கூடிய பரீட்சையில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ என்னென்ன கொஷின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். திட்டமிடலை அறிமுகப்படுத்திய முதல் நாடு, இந்த உலகத்தில் திட்டமிடலை அறிமுகப்படுத்திய முதல் நாடு இந்த நாடுன்னு கேட்டால் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. 1927 7 இயர் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இந்தியாவில் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்கு தோணக்கூடிய பிளானை நினைஞ்சுப்பார், புக்கால் இது ரிலீஸ் பண்ணியிருப்பார். புக்கோட பேர் என்னன்னு கேட்டாக்கா எ பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, இந்தியாவிற்கான திட்டமிட்ட வரலாறு. சரிங்களா? அந்த புத்தகத்தில் இந்தியாவுக்கு குறைந்தது 10 ஆண்டு திட்டங்களாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அந்த விஸ்வேஸ்வரையா யார் அப்படின்னு கேட்டாக்கா இந்திய திட்டமிடலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங். சரிங்களா? ஸோ அந்த விஸ்வேஸ்வரையோட பர்த்டேவை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. சரிங்களா? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் செப்டம்பர் 15. இது பரீட்சையில் கேட்டது. ஸோ விஸ்வேஸ்வரையோட புக் என்ன, அவரோட பர்த்டேவை என்னவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக பிளானிங்காக கொண்டு வந்தது யார்? ஸோ இதெல்லாம் பரீட்சையில் கேட்டது, தெளிவாக விளங்கிக்கிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா தேசிய திட்டமிடல் குழு, நேஷனல் பிளானிங் கமிட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட சேர்பர்சனாக 1938 ஜவஹர்லால் நேரு இருப்பாங்க. இது பரீட்சையில் இன்னொரு கேட்டது கிடையாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1944 பாம்பே பிளான், பம்பாய் திட்டம். பம்பாய் திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பம்பாய் பகுதியின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக, பம்பாய் பகுதி பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தை ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த பிளான் ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சேர்ந்து
ஜாயினாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. பட் பரீட்சையில் கேட்டது, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது சிஇஓ ஆஃப் பாம்பே பிளான், பம்பாய் திட்டத்தின் தலைமை செயல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர், பம்பாய் திட்டத்திற்கான தலைமை செயல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு? ஆர்த்தர் ஷீர் தலால். அவரோட பேர் என்னன்னு கேட்டா ஆர்த்தர் ஷீர் தலால். பட் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் ஆப்ஷனில் ஆர்த்தர் ஷீர் தலால் இல்லை. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் ஆப்ஷனில் ஆர்த்தர் ஷீர் தலால் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்த பேர் என்னன்னு கேட்டாக்க ஏடி தலால். என்ன பேர் மக்களே? ஏடி தலால் சரிங்களா. ஸோ ஏடி தலால்னு கேட்டாலும் அவர் தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா 1944 காந்தியன் பிளான், 1944 காந்திய திட்டம் சரிங்களா. ஸோ காந்திய திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வில்லேஜஸ் அண்ட் அக்ரி டெவலப்மெண்ட்காக, வில்லேஜஸ் அண்ட் அக்ரி டெவலப்மெண்ட்காக இந்த பிளானை யார் இனாகிரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எஸ்என் அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்என் அகர்வால் தான் நினைச்சாரு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது இன்னும் பரீட்சையில் கேட்டது கிடையாது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா 1945 1945 மக்கள் திட்டம். ஸோ இது பரீட்சையில் கேட்டது, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 1945 மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான், இனாகிரேட்டட் பை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம். இதுவும் பரீட்சையில் கேட்டது. இந்திய கம்யூனிசத்தின் தந்தை என யார் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டால் யாரு? யார் மக்களே? எம்என் ராய். அப்போ உலக கம்யூனிசத்தின் தந்தை யாரு? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம் எம்என் ராய். ஓகே, அப்போ ஃபாதர் ஆஃப் வேர்ல்டு கம்யூனிசம் யாருன்னு கேட்டால் யாரு? காரல் மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் படிப்போம் சரிங்களா. யாருன்னு கேட்டால் யாரு? காரல் மார்க்ஸ் சரிங்களா. அப்போ பீப்புள்ஸ் பிளானோட அப்ஜெக்டிவ் நேச்சர் என்ன, மக்கள் திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஃபார் கன்சியூமர் ப்ரொடக்ஷன். இது பரீட்சையில் கேட்டது. மக்கள் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், நுகர்வோரை பாதுகாக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், இது சமீபத்திய டிஎன்பிசி பரீட்சையில் கேட்டது, ரீசெண்ட் டேஸில் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது. என்னன்னு கேட்டால் சர்வோதய திட்டத்தோட தொடர்புடையவர் ஏடி இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. உதவி இயக்குனர் தொழில்துறை அந்த பரீட்சையில் கேட்டது சரிங்களா. சர்வோதய திட்டத்தோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. யாருன்னு கேட்டால் யாரு? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். யார் மக்களே? ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன் சரிங்களா. சர்வோதயா பிளான் இவர் எப்போ டிசைன் பண்ணியிருப்பாருன்னு கேட்டாக்கா 1950. அப்ஜெக்டிவ் நேச்சர் ஆஃப் சர்வோதயா பிளான், சர்வோதய நோக்கம் என்னன்னு கேட்டாக்கா டு ப்ரொமோட்டிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினை பொருட்களை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறது அதோட நோக்கமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் குடியரசுலாம் கிடைச்ச பிற்பாடு இந்தியாவுக்கு தேவையான அனைத்து திட்டங்களை தீட்டுவதற்காக நம்ம திட்டக்குழு, என்ன குழு? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு பாடியை டிசைன் பண்ணியிருப்போம், ஒரு பாடியை கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த பாடி எப்போ இருந்து கம்மிங் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எப்போ மக்களே? மார்ச் 15 1950, மார்ச் 15 1950 உருவாக்கப்பட்டதான் திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பட் திட்டக்குழு நோக்கம் என்ன கேட்டால் நமக்கு தெரியும், இந்தியாவுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் தேவையான பிளான் அவங்க தான் டிசைன் பண்ண போகிறாங்க. இந்தியாவுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் தேவையான பிளான் அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. பட் பரீட்சையில் கேட்டது திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1950. பரீட்சையில் கேட்டது இன்னொரு கொஸ்டின், திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு சரிங்களா. திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு, பிளானிங் கமிஷன் அபாலிஷ்ட் ஆன் 2014. பட் அது கேட்டால் எல்லாரும் போட்டுருவோம். ஒருவேளை பரீட்சையில் தேதியோட கேட்டால் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா நிறைய புத்தகங்களில் இதை ஆகஸ்ட் 13 போட பதிலாக ஆகஸ்ட் 13 போட பதிலாக ஆகஸ்ட் 18 போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா. ஆகஸ்ட் 13 2014 கலைக்கப்பட்டது தான் திட்டக்குழு. ஸோ இதுக்கப்புறமா பரீட்சையில் ஒரு 3 போர்டில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஃப்எஸ்ஆர்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த 3 போர்டுலுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு கலைக்கப்பட்ட பொழுது அதன் துணைத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யாருன்னு கேட்டால் யார்? மாண்டேக் சிங் அலுவாலியா. யார் மக்களே? மாண்டேக் சிங் அலுவாலியா. ஸோ பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் பதிலாக நம்ம கொண்டு வந்த பாடி தான் இது நித்தி ஆயோக். என்ன மக்களே? நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு பாடியை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ நிதி ஆயோக் 1/1/2015 செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். அந்த கதையெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்படி திட்டக்குழுவோட தலைவராக பிரதான் மந்திரி இருக்காரோ அதே போலவே நிதி ஆயோக்கோட தலைவராகவும் பிரதான் மந்திரி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பதவி ஒளி பதவி எக்ஸபிசியோ போஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. சரி, ரைட். ஸோ திட்டக்குழு போலவே பிளானிங் கமிஷன் மாதிரியே இவங்களும் பிளானை டிசைன் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கும் பிளானிங் கமிஷனுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால், பிளானிங் கமிஷன் பிளானை டிசைன் மட்டும் தான் பண்ணுவோம், இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அப்புறமா பிளானை மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ரேங்கிங் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ பரீட்சையில் இந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேராக இருக்கும். சமீபத்தில் குரூப் 4 கூட கேட்டு வச்சுருந்தாங்க. சமீபத்தில் குரூப் 4 கூட இந்த கொஸ்டின் இருந்துச்சு சரிங்களா. நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் சுகாதார பிரிவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிலாம் கேட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் சரிங்களா. ஸோ அதே போல் இன்னொரு குரூப் 2 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம தொடக்க கால திட்டங்களுக்கு இனிஷியல் டெஸ்ட் பிளான்
இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன பிளான் கொண்டு வந்தான்னு பார்த்தோம் இல்லையா? சர்வோதயா பிளான், பீப்புள்ஸ் பிளான், அப்புறமா விஸ்வேஸ்வரையா. ஸோ இந்த பிளானெல்லாம் கொடுத்து மேட்ச் ஃபாலோயிங்கில் இன்னொரு பக்கம் இந்த பிளானோட இயர் எப்போல்லாம் கொடுத்து இதை மேட்ச் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்கனாமிக்ஸ்க்கு பேஸே பிளானிங் தான். தயவுசெய்து தெளிவாக அதை விளங்கிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் விட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால், நித்தி ஆயோக் அப்படிங்கிறது சமஸ்கிருத பேர். நிதி ஆயோக்ங்கிறது சமஸ்கிருத பேர். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ் தான் மூச்சு, தமிழ் தான் பேச்சுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருவேளை நிதி ஆயோக்குங்கிற பேரை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா நம்ம நினைச்சிருவோம் எக்கனாமிக்ஸ் இது நம்ம படிக்காத பாடம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவோம். சரியா? நிதி ஆயோக் அப்படிங்கிறது தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மத்திய கொள்கை குழு. ஏன்னா மத்தியில் இருந்துகிட்டு கொள்கை ரீதியான திட்டங்களை செயல்படுத்த போகிறது அவங்க தான், கொள்கை ரீதியான திட்டங்களை தீட்ட போகிறது அவங்க தான். அப்போ இதுக்கு தமிழ் என்ன பேர் கேட்டால் மத்திய கொள்கை குழு. அப்போ நிதி ஆயோக்ங்கிறது சமஸ்கிருத பேர். இதுக்கு தமிழ் என்ன பேர் கேட்டால் மத்திய கொள்கை குழு, சென்ட்ரல் பாலிசி கவுன்சில். இந்த மக்களே சென்ட்ரல் பாலிசி கவுன்சில் தெளிவாக விளங்கிக்கிடணும். சரிங்களா? ஸோ இந்த நிதி ஆயோக்கோட சமீபத்திய நியமனம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நிதி ஆயோக்கோட தற்போதைய துணைத் தலைவர் யாருன்னு கேட்டா, சரிங்களா, கரண்டா. வைஸ் சேர்மன் யாருன்னு கேட்டா யாரு? சுமன் பெரி. கரண்டில் இருக்கக்கூடிய தலைமை செயல் அலுவலர் சிஇஓ யாருன்னு கேட்டா யாரு? பரமேஸ்வரன் ஐயர். இந்த ரெண்டும் சமீபத்திய நியமனம் தெளிவாக விளங்கிக்கிடணும். சரிங்களா? ஸோ அதுபோக நம்மளுடைய குரூப் 4 பரீட்சையில் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின், நிதி ஆயோக்கோட யாரெல்லாம் இருப்பான் நிர்வாக குழுவில் அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டால், தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர், அப்புறம் துணைத் தலைவர், அப்புறம் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது தலைமை செயல் அலுவலர், அனைத்து கேபினெட் மந்திரிகள், அதுக்கு அப்புறமாக சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். இதுக்கப்புறமா இதுதான் இந்த கொஸ்டின் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பேன். லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் இதில் உண்டு. அந்த கொஸ்டின் அந்த கூட்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் 1, 2ல். அதில் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் தவிர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவருமே உண்டு தான். சரிங்களா? ஏன்னா யூனியன் பிரதேசங்களில் சில இடங்களில் சட்டப்பேரவை இருக்கும், புதுச்சேரியில், புதுடெல்லியிலலாம். பட் அவங்கள அங்கே விட மாட்டாங்க, அந்த முதல்வரை இங்கே இந்த கமிட்டி கூப்பிட மாட்டாங்க. பட் அங்கே லெப்டினன்ட் கவர்னர்ஸ் துணைநிலை ஆளுநர்கள், அந்த துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அந்த யூனியன் பிரதேசங்களில் சார்பில் நிதி ஆயோக்கில் பங்கு வருவாங்க. சரிங்களா? சரி, ரைட். ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக வழங்கிடணும். வினாத்தாள் தயாரிக்கக்கூடியவங்க, கேள்வி கேட்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் எக்கனாமிக்ஸ் நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கனாக்கா, அந்த ஒரு கொஸ்டின் நிச்சயமா பிளானிங்ல இருந்து தான் இருக்கும், திட்டமிடல இருந்து தான் இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்துக்கு அடிப்படையே எக்கனாமிக்ஸ்க்கு பேஸே பிளானிங் தான். ஸோ அந்த பிளானிங் வந்து அன்றைக்கி நம்ம வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் திட்டமிடலோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது 5 ஆண்டு திட்டங்கள். என்ன பார்க்க போகிறோம்? 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 12 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு திட்ட விடுமுறை காலம், ஒரு சுழல் திட்டம், ஒரு ஆண்டு திட்டம், ஆக மொத்தம் ஒரு 15 திட்டங்கள் இருக்கும். இந்த 15 திட்டங்களையும் அழகாக ஒரு கதையாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துரும். சரியா? 5 திட்டங்கிறது நிறைய இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். 5 இயர் பிளான்லாம் ஜஸ்ட் ஸ்டோரி தான். சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸில் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.